என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் ஒண்ணு கூடி வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? அம்மா, யாக பூஜை நல்லபடியா முடிச்சது. ஆ, அதே மாதிரி கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கணுமா? நடக்கும். என் பேரன் என் புள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துவான். அதுல என்ன உங்களுக்கு எல்லாம் சந்தேகம்? ஆ, அவர் நல்லபடியா நடத்தி கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா. இப்ப நாங்க வந்ததே வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாத கோயில் நடைமுறை ஒண்ணும் இல்ல. கோவில் கும்பாபிஷேகம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சாமிக்கு சொந்தமான நகைங்களை பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்து பாலிஷ் போட்டு ரெடியா வச்சுக்கிட்டாதான் விசேஷத்தப்ப சாமிக்கு சாத்துறதுக்கு வசதியா இருக்கும். ஆ, ஆ, ஆ. பெரிய ஐயா தான் லாக்கர் இருக்கிற நகைகளை எடுத்து கொடுக்கணும். அதை பத்தி பேசதான் வந்தோம். அதனால என்ன, தாராளமா எடுத்து கொடுத்துட்டா போச்சு. அதுக்கு பெரியவர் இருக்கணும்ல. அவர் தான் இந்த ஊர்ல ஆளே இல்லையே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவர் இல்லைன்னா என்ன, என் பேரன் இருக்கான்ல, அவர் ஊர்ல இல்லாத நேரத்துல என் பேரன் கையெழுத்து போட்டு அந்த நகையெல்லாம் எடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன பையலையே நம்பி இருக்கிறது அசிங்கமா இருக்குது. ஏன் இந்த ஊர்ல பெரிய மனுஷனுங்க யாருமே இல்லையா? ஏங்க, அவங்கள யாராவது எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கலாம்ல. பேரனாவே இருந்தாலும் அவன் வெளியூர்காரன் தானே. அவனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் நமக்கு இல்லாம போச்சே. விருமா, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. என் வீட்டுக்காரரு ஊருக்கு போயிருக்காரு. அவர் இல்லாத இடத்துல என் பேரன் எல்லாத்தையும் செய்வான். அதையெல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. பெருமா, ஏன் நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? கோவில் காரியமா வந்திருக்கோம், அத நல்லபடியா பேசி முடிப்போம். யோ, நல்லது கெட்டதை நீங்களும் பேசாதீங்க, என்னையும் பேச விடாதீங்க. டேய், என்ன ஊரியா இது? பெருமா, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்படி நீ பேசி பேசியே அதை நடக்க விடாம பண்ணிடாத. கொஞ்சம் அமைதியா இரு. சரி, என்னைக்கு பேங்குக்கு போய் நகை எடுக்கலாம் சொல்லுங்க, அன்னைக்கு என் பேரனை வர சொல்றேன். அம்மா, வர புதன்கிழமை நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்மா. நீங்க அன்னைக்கு கார்த்தி தம்பியை வர சொல்றீங்களா? ஆ, புதன்கிழமை நல்ல நாள்னா அன்னைக்கே போகலாம். என் பேரனுக்கு போன போட்டு தகவல் சொல்லிடுறேன், அவனும் வந்துருவான். எந்த பிரச்சனையும் இல்லை.